வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களது கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் எத்தனை ஆண்டுகள்தான் இனி திமுகவிடம் தொகுதிகளை கேட்டு கையேந்தி நிற்பது, 57 ஆண்டுகள் கையேந்தி நின்றது போதும், தமிழகத்தில் மீண்டும் காமராஜ் மாடல் ஆட்சி நடைபெறுவதற்கு மக்கள் விருப்பம் இருக்கிறது, ஆனால் காங்கிரஸில் உள்ள நிர்வாகிகள் தான் விருப்பமில்லாமல் செயல்படுகிறார்கள் என்று புதிய தலைவராக ஏற்புடையதாக தற்பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியது திமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியது, 57 ஆண்டுகள் திமுகவிடம் தொகுதிகளை பங்கேற்று திமுகவிற்கு ஆதரவாகத்தான் பிரச்சாரங்களை செய்துகிறோம். ஆனால் திமுகவின் கொள்கை வேறு, காங்கிரசின் கொள்கை வேறு. ஒரு முறை திமுகவை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? காங்கிரஸ் ஆட்சி அமைத்த தமிழக மக்கள் நிம்மதியாக இருந்திருக்கிறார்கள். அதை மக்கள் மறக்க மாட்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் உணவு, கல்வி, குடிநீர் மற்றும் அணைகள் அனைத்தும் காமராஜர் ஆட்சியில்தான் பொற்கால ஆட்சி என்று தற்பொழுது வரை மக்கள் மறக்கவில்லை. அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்து நிற்கலாமா என்று ஆலோசனை கூட்டம் நடத்தியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 57 ஆண்டு காலம் கையேந்தியது போல் இன்னும் 2 ஆண்டுகள் பிறகு கையேந்த போகிறோமா, அல்லது தமிழகத்திற்கான விடியலை தமிழக திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சியை மலர வைக்க முயற்சி செய்வோமா என்று தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கூறிய அதிரடியான பேச்சு தற்பொழுது திமுகவின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு இடிவிலும் அளவிற்கான சம்பவமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மிக முக்கியமான ஆளுமையாக இருக்கிறது, திமுக ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 57 ஆண்டு காலம் திமுகவுடன் தான் காங்கிரஸ் பயணித்து வருகிறது. தற்பொழுது காங்கிரசுக்கு தலைமை மீது ஆசை வந்துவிட்டதாக செய்திகளும் இதன் மூலமாக வெளியிடப்பட்டு வருகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறார். காங்கிரஸ் தனித்து போய்விட்டால் திமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இப்பொழுதுதான் ஞானோபீதம் பிறந்திருக்கிறதா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக இதற்கு பதிலளியுங்கள். நன்றி, வணக்கம்.